ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான காரசாரமான ஒரு சைட் டிஷ், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாதம் சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். செய்கிறதுக்கு இந்த மாதிரி பப்பாளி காய் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் காய் எடுத்துருக்கிறேன். இது ஃபுல்லாக நான் எடுக்க போகிறதில்ல, ஒரு பாதி அளவு கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு பவுல் அளவு இருக்கிற மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். எப்பவுமே கட் பண்ணும்போது தோல் நீக்கிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 போல் மிளகு சேர்த்துட்டு 3 லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட 4-5 பல் பூண்டு சேர்த்துட்டு லேசாக அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்காக 1/2 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா பொடிசாக துருவி எடுத்துக்கோங்க. நம்ம தேங்காய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். தேங்காய் நல்லா வந்து செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் வந்து 3/4 கப் அளவு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கூட சேர்த்துட்டு தேங்காய் லேசாக செவந்து வர ஆரம்பிக்கணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். லேசாக முருகலாகி வரும், பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா வறுப்பட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு லேசாக ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு அதிகமாக வச்சுட்டிங்கன்னா மசாலா எல்லாம் வந்து தீஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சு லேசாக வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஆற வச்சுருங்க. தேங்காய் மசாலா எல்லாம் நல்லா ஆறுனதும் நம்ம அதை அரைச்சி எடுக்கணும். இதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நமக்கு தேவையான மசாலா பேஸ்ட் ரெடி. இந்த குழம்பு செய்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகமும், 1/4 டீஸ்பூன் சோம்பும், ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வறுத்துட்டு இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து லேசாக ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா லேசாக வதங்கினதும் இப்போ இது கூட 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கட்டும். இதில் ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லேசாக கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பப்பாளி காயெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் காயெல்லாம் வெந்து உங்களுக்கு கடைசியாக பார்க்கும்போது சரியாக இருக்கும். அதனால் தண்ணி வந்து ஒரு 1.5 கப் அளவு நீங்கள் விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. காயெல்லாம் நல்லா வெந்து வர்றதுக்கு ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். நடுவில் வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு காயெல்லாம் வெந்திருக்கு. திரும்பவும் மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணலாம். சப்பாத்தியோடையும் தோசை இட்லி கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வழக்கமாக நம்ம செய்கிற கறியெல்லாம் விட நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சாதத்துக்கு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.